friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி காலிஃப்ளவர் குர்மா. ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபியை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சூட்டபிளாக இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான டேஸ்டியான காலிஃப்ளவர் குர்மா டக்குன்னு பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 750 கிராம் இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடணும். காலிஃப்ளவரை சுத்தப்படுத்தி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் கிட்ட இருக்குங்க. இப்போ இது ஒரு அகலமான பவுலில் போட்டாச்சு. இப்போ இதில் நல்ல சுடுதண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த காலிஃப்ளவர் அப்படியே மூழ்கி வர்ற வரைக்கும் அப்படியே ஊற்றி விட்டுறலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துருவோம். இந்த ஸ்டெப்பை நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணணுங்க. ஏன்னா காலிஃப்ளவர் மேலே நிறைய பெஸ்டிசைட்ஸ் மருந்து தெளித்து வளர வைப்பாங்க, அந்த பூச்சியெல்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் சுடுதண்ணியில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த காலிஃப்ளவரை வச்சிடலாம். இது குருமாக்கு மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக ஒரு 3 பீஸ் பட்டை. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக ஒரு 3 பீஸ் பட்டை சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 3 கிராம்பு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ நம்ம இங்கே சேர்த்துருக்கிற இந்த ட்ரை ஸ்பைசஸை ஓரளவுக்கு கொஞ்சம் பொடிச்சிட்டு அப்புறமா மற்ற பொருட்கள் சேர்த்து அரைச்சிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். கூடவே 1 இன்ச்சு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகாய் பொடி, நல்ல காரமான மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். அடுத்ததாக மல்லிப்பொடி, தனியா பவுடர் ஒரு ஃபுல் டீஸ்பூன். கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இதில் பெருசாக காரம் இருக்காது, பட்டு குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம மிளகு பெப்பர் சேர்த்துருக்குறோம். ஸோ காரம்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நான் இங்கே தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்குறேன். தேங்காய் துருவலாக தான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்ல கமகமன்னு வாசனையோட காலிஃப்ளவர் குழம்புக்கு இங்கே மசாலா ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். இந்த கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். ஸோ பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மசாலாவில் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ மசாலாவை நல்லா பச்சை வாசனை போக்குற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கணும். நல்லா சுருளை இப்படி வதக்கிடுங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துருவோம். இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இனி இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு
நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதாவது குழம்பு நல்லா கொதித்து நல்ல குழம்பு ரெடியாகி அந்த குழம்பு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். முதல்லையே போட்டால் காலிஃப்ளவர் ரொம்ப வெந்து குழஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 4-5 நிமிஷம் குழம்பை கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துருவோம். சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குழம்புல சேர்த்துருவோம். காலிஃப்ளவர் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நம்ம கொதிக்கிறக்கு விடுவோம். இன்னொரு 7-8 நிமிஷம் கொதித்து வரட்டும். காலிஃப்ளவரும் வெந்துடும், குழம்பு கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 8 to 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான காலிஃப்ளவர் குழம்பு, காலிஃப்ளவர் குருமா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.